ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ என்ன சுச்சுவேஷனில் பார்க்க போகிறோம்னா, எப்போதும் போல தான் டிவிகே தலைவர் ஜனநாயகன். புரியல. ஆக்சுவலாக என்னென்னா, விஜய் ஒரு பக்கம் பிரச்சாரம் போயிட்டுருக்கு, நல்லது பண்ணுறன்னு போயிட்டுருக்கு. அவருக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய போயிட்டுருக்கு. அவரோட பர்சனல் இஷ்யூஸ்லேருந்து, அவர் ஃபேமிலி மேட்டர்லேருந்து அவரை தாக்கி அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவர் அரசியல் வரக்கூடாது, வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிடக்கூடாது, பெரிய ஆள் ஆகிடக்கூடாது, சிஎம் ஆகிடக்கூடாது, அடுத்தடுத்து லெவலுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஸோ அவருக்கு என்னென்ன இப்போ தொல்லைகள் கொடுக்கணுமோ எல்லாமே டிஎம்கே சைட்லேருந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து யார் பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ படம் எப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஒக்கா மக்கா 4 மாதம் ஆச்சு, 3.5 மாதம் ஆகுது. ஸோ படம் ரிலீஸ் ஆனால் எப்போ ரிலீஸ் ஆகி படம் வசூலாகிட்டு அவார்ட் போயிட்டே இருந்திருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி விஜய்க்கு தொல்லை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி ஸோ ஜனநாயகம் வரைக்கும் வந்துருச்சு. ஜனநாயக படத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் மீன்ஸ் ரிலீஸ் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நோட்டீஸ் ஆக்கலாம் சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த படங்கள்லாம் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. விஜய் கலாய்கிற படமும் நேற்று அந்த 2026 தரத்தில் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, படம் பார்த்தா தெரியும். ஸோ ஜனநாயகன் வந்து நேற்று வந்து நெட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது எப்படி ரிலீஸ் ஆகும்? ஸோ ஜனநாயகன் ரிலீஸுக்கும் டிஎம்கே பார்ட்டிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் பெருசாக புரியல. ஏன்னா ஜனநாயகன் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். ஸோ நோ மொபைல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, கேமரா யாரும் எடுத்துக்கூடாது, திருட்டுத்தனமாக யாரும் எடுத்து வச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஷூட்டிங்குமே ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். உங்கள் பாடி கார்டு இருக்கும். ஸோ டைரக்டர் வந்து கண்டிஷன் போட்டு எல்லாமே மடக்கி வச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஷூட் பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஏன்னா விஜய் படம் பண்ணும்போது, அஜித் படம் பண்ணும்போது, நிறைய பெரிய ஆட்கள் படம் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். ரஜினி படம், கமல் படம்லாம் வந்து யாரும் லைவாக ஷூட் பண்ண சொல்ல அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள விட்டுருங்க. அதுவும் படம் ஃபுல்லாக வந்து அவங்களால ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஷூட்டிங்க்கு எல்லாரும் போல ஒருத்தர் போல எல்லாமே வந்துட முடியாது. கண்டிப்பாக ஒரு ஷூட்டிங் எல்லாமே மிஸ் ஆகும். ஒரு சீன் எடுக்கும்போது அடுத்தடுத்து ஊருக்கு போகும்போது எல்லாரும் மிஸ் ஆகும். ஸோ இது வந்து ரா ஃபுட்டேஜையும் சேவ் பண்ணி ஆர்டிஸ்ட் போய் நேராக எங்கே போகணும்னா எடிட்டிங் டேபிள் தான் போகும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரிஜினல் காப்பி ஆர்டிஸ்டில் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்தாலும் சரி, அது ஹார்ட் காப்பி எப்பவும் இருக்கும். ஸோ அடுத்தது எடிட்டிங் டேபிள் போகும். எடிட்டிங் டேபிளில் கண்டிப்பாக எடிட் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்கும். அவங்க எடிட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் சேவ் பண்ணி வைப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவங்க தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அது ரா ஃபுட்டேஜ் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் தேட்டருக்கு போகும், அங்கேயும் போகும். அதுக்கப்புறம் வந்து மிக்சிங் போகும். அதுக்கப்புறம் எக்ஸட்ரா நிறைய போயிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் படம் மறுபடியும் எடிட்டிங் டேபிள் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எடிட்டிங் டேபிள் வரும். அவங்க கிட்ட ஃபைனல் காப்பி வந்து எடுத்து அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட போகும். ஸோ அந்த ஃபைனல் காப்பி ப்ரொடியூசர் கிட்டையும் இருக்கும், எடிட்டிங் டேபிளும் இருக்கும். இவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்கும். இவங்களை மீறி எப்படி ஆன்லைன் வந்து ரிலீஸ் ஆச்சு? இதுக்கும் டிஎம்கேக்கும் சம்மதமா, இல்லை ஏடிஎம்கேக்கும் சம்மதமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ வந்து இது யார் வெளியிட்டாங்க அப்படின்றது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் தெரியும். அவங்க கிட்ட தானே ஃபுட்டேஜ் இருக்குது, ஃபைனல் ஃபுட்டேஜ். படம் தயாராகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு, சென்சார் போயிடுச்சு. சென்சார்ன்றது ஞாபகம் வருது. ஒரு காப்பி சென்சார்லேயும் இருக்கும். அவங்க ரிலீஸ் பண்ணாலும் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் வந்துட்டு நேரம்லாம் பார்த்து இன்பநிதி தான் ரிலீஸ் பண்ணிட்டாரு, அருள்நிதி தான் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இவங்க டிஎம்கே தான் மறுபடியும் குற்றம் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிஎம்கே குற்றம் சொல்ல முடியாது. விஜயை பிளாக் பண்ணணும் நினைக்கிறது நம்பர் 1 இருக்கிறது டிஎம்கே, 2 ஏடிஎம்கே இருக்கலாம், இல்லை 3 பிஜேபியாக கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா விஜய் வந்து கூட்டணி அலைன்ஸ் கூப்பிட்டாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. சிபிஐ அலுவலகத்தில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது, விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். கூட ஆதவார்ஜனா இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதை சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பிரச்சனையில் இருந்தவங்களுக்கும் கடவுள் தான் தெரியும் சொல்லுவாங்க. அதுமாதிரி விஜய்க்கும் சிபிஐ ஆஃபீஸருக்கும் கடவுள் தான் தெரியும். ஸோ பிஜேபி என்ன சொன்னாங்கன்றது தெரியாது. இந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் ஒன்று எடிட்டிங் டேபிள், இல்லைனா ப்ரொடக்ஷன் கம்பெனி, ப்ரொடக்ஷன் சைடு, இல்லைன்னா சென்சார் சைடு, இல்லைன்னா வேறு யார் ரிலீஸ் பண்ணாங்கன்றது யாருக்கும் தெரியல.
ஸோ அதனால் வந்துட்டு இது மக்கள் மேலே வந்துட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. நீங்கள் வந்து படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. மக்களுக்கு தெரியும் யாருமே பெருசாக வந்து ஜனநாயகன் படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்தது தான் அது நல்லாயிருக்கும், கெத்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மொபைலில் வந்து குட்டி குட்டி பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிடாது. பிடிக்காதவங்க தான் வந்து மொபைலில் பார்த்துட்டு இருப்பாங்க. தேட்டரில் பார்க்கவும் கண்டிப்பாக எனி தேட்டரில் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் அப்லோட் பண்ணாலும், இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணாலும், நெட்டில் டவுன்லோட் பண்ணாலும், நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணாலும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறார், நான் உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பொதுவாக அதான் சொல்கிறேன். கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ 500 கோடி 400 கோடி போட்டு செலவு பண்ணி அவர் படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த படம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம எலெக்ஷன் போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் படத்தோட பேட்டியும் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். என்னன்னா இது நீங்கள் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு மக்கள் எவனோ ஒருத்தர் திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணிட்டான் மக்கள் வந்து வரவேற்க தான் செய்வாங்க. சில பேர் வர வேணாம்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல இருக்குன்னா நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது படம் நல்லா இருந்துச்சுன்னு ஓப்பன் பண்ணி தான் பார்ப்பான். நீ அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ ரிலீஸ் ஆகி நேற்று யூடியூப் நியூஸ் சேனல் நியூஸ் கூட 40 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. ஸோ 40 லட்சம் பேர் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது ராசா. மறுபடியும் 1 கோடி ஆகும், 1.5 கோடி 2 கோடி பேர் பார்ப்பான். நெட்டு எவங்கிட்ட இருக்கும், எவங்கிட்டலாம் மொபைல் இருக்கும், அவன் எல்லாமே படத்தை பார்க்கலாம், பார்க்காத போகிறான். அது தனிப்பட்ட விஷயம். ஜனநாயகன் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அந்த அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேம்பெயின் அரசியல் பக்கம் போயிட்டு இருக்காரு. ஜனநாயகத்துக்காக ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு போராட்டம் கூட பண்ணல. நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்லவும் இல்லை. ஸோ அவர் வந்துட்டு மக்கள் பணிக்காக வந்தாச்சு. அவர் அந்த மக்கள் பணி கேப்லேயும் உங்களுக்கு ஒரு படமும் நடித்து கொடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தான் படத்தை எடுத்து வந்து ரா ஃபுட்டேஜ் வந்து அதை ரெடி பண்ணி படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கும்போது உங்களுக்கு சென்சார் கிடைக்கல. எல்லாம் பொங்கல் ரிலீஸ் ஆகி எப்போ படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஐ மீன் நெட்டில் லீக் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு சொன்னாங்க. சரி போச்சு. நேற்று பார்த்தா திடீர்னு பார்த்தா நேற்று நைட்டு பார்த்தா படம் வந்து நெட்டில் யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நெட் பரபரப்பாக போயிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நியூஸ்லையும் பார்த்தாச்சு. ஸோ வந்து இந்த முழுக்க முழுக்க ஜனநாயகன் நெட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் வந்து தப்பு வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் இருக்குது. நீங்கள் மக்களை குறை சொல்லக்கூடாது. மக்கள் வந்து தேட்டர் வந்தாலும் பார்ப்பாங்க, டிவியில் வந்தாலும் பார்ப்பாங்க, மொபைல் வந்தாலும் பார்ப்பாங்க. சினிமா வந்து ஒரு பார்க்குற கண்காட்சி தான். ஸோ வந்து யாரை வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்க மாட்டாங்க. உங்களோட தப்பு, நீங்கள் தான் பாதுகாப்பு வச்சுருந்துடணும். படம் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவோம், உங்களோட ஃபுட்டேஜ் யார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் யோசிங்க. மக்கள் வந்து குறை சொல்லக்கூடாது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து மக்கள் குறை சொல்கிறதுல தப்பு, உங்கள் மேலே தான் தப்பு நான் சொல்லுவேன். கேவிஎன் ப்ரொடக்ஷன் விஜய் அண்ணா வந்து இதெல்லாம் விஜய் அண்ணா வந்துட்டு அவரோட வேலையை தான் பார்த்துட்டு இருப்பார். படம் நடிச்சாச்சு கொடுத்தாச்சு, நீங்கள் தான் பார்த்துக்கணும். யார் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி. கேவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து விஜய் படத்துக்கு யார் பணம் கொட்டினாங்களோ அவங்களுக்கு தான் வழி இருக்கும். ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலையை நல்லா இன்னும் மும்முரமாக பார்த்துருக்கணும். கடை பண்ண தான் செய்வாங்க. அவர் ஆல்ரெடி சொன்னார், மலேசியா ஆடியோ லான்ச்லேயே சொன்னார், என்னோட படத்துக்கு பிரச்சனைகள் வரும், அதையும் மீறி நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு கேட்டு தான் அவர் படமே நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து படம் போட்ட உங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். ஸோ முழுக்க என்னோட கருத்து என்னன்னா, ஜனநாயகன் ஆன்லைனில் ரிலீஸ் ஆனது மக்களோட தப்பு கிடையாது, உங்களோட தப்பு தான். அவங்க பார்க்குறது அவங்களோட தப்பு கிடையாது. யூடியூப்லேயோ ஆன்லைன்லேயோ எதில் வந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து மக்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுல தப்பு. எவன் ரிலீஸ் பண்ணணும் அவனை தூக்கி ஜெயிலில் போடுறியோ இல்லை அவனை தூக்கி நறுக்குறியோ அது உன்னோட இஷ்டம். கண்டுபிடிச்சி எவன் தப்பு பண்ணணும். ரஜினியை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன், முறையாக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜனநாயகன் படம் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ண ஆட்களை கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை தரணுன்றது அது நல்ல விஷயம். அவர் வந்து சூப்பர் ஸ்டார், அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம். விஜய்க்காக இதை சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் சினிமாவில் இருக்காரு. ஏன்னா அவரோட படங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா இதே மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா அவருக்கும் பாதிப்பு, ப்ரொடியூசருக்கு பாதிப்பு. மெயினாக ப்ரொடியூசருக்கு பாதிப்பு. அந்த படத்தை எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பேர் வேலை பார்க்கும். டே நைட்டை உட்காந்து வேலை பார்த்தா தான் ஒரு படமே கைத்தட்டி ரசிக்கிற அளவுக்கு வெளியில் வரும் படம். ஸோ அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவர்களே, நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க. ஒரு படம் வந்து பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஹீரோ வந்து பெரிய தலைவராக இருக்காரு, ஸ்டாராக இருக்காரு. அவருக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த படத்தை எப்படி முடக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க, அவரே எப்படி முடக்கி தூக்கி போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதையும் மீறி சொன்ன மாதிரி தன்னந்தனி ஆளாக அவர் துணிஞ்சு வெளியில் வராரு, வெட்டிச்சு உடைச்சி வராரு. பாட்டில் வர மாதிரி தான் எல்லாம் தடை போட அடித்து உடைச்சி விஜய் வெளில வராரு. மக்களுக்கு நல்லது பண்ணி நான் வருவேன்டா, உயிர் கொடுத்தாவும் நான் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு வெளில வராரு. நேற்று காரைக்குடியில் சைக்கிள் ஓட்டுற உயிரை பணைய வச்சு தான் அவர் சைக்கிள் ஓட்டியிருக்காரு.
ஒரு கூட்டம் ஃபுல்லாக அமுக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? போனால் திரும்புமா? உசுறு போனால் திரும்புமா? இல்லை அடிப்பட்டால் திரும்புமா? ஸோ அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக மக்களோட மக்களாக சேர்ந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியேப்பட்ட மக்கள் அன்பு காட்டுறாங்க. நீங்கள் போயிட்டு மக்கள் மேலே குறை சொல்றீங்க. கேவிஎம் ப்ரொடக்ஷன் இடியட் மாதிரி பேசாதீங்க ஓனர். உங்கள் படத்தை நீங்கள் தான் போட்டிருக்கீங்க, நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க, உங்களை நம்பி தான் படம் கொடுத்துருக்காரு விஜய். நீங்கள் தான் சேஃப்டியாக வச்சுருந்துருக்கணும். சேஃப்டியாக வச்சுருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். யாருக்கிட்டலாம் ஃபுட்டேஜ் கொடுத்தீங்களோ அவங்கள போய் கேளுங்க. என்னோட ஃபுட்டேஜ் படத்தோட காப்பி வந்து உங்ககிட்ட இருந்துச்சு, நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களா? நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, யார் எப்படி ஹெல்ப் பண்ணா? எடிட்டர் பண்ணாரா? இல்லை சென்சார் போர்டில் இருக்குமா? நீங்கள் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அவங்கள பிளாக் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட சொன்னால் மக்கள் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்களாம். மக்கள் மேலே கை வச்சுன்னா உங்கள் படமே ஓடாது. பார்த்துக்க. மக்கள் குறை சொல்கிறதுல முழுக்க முழுக்க உன்னோட தப்பு. உன்னோட படத்தை நீ தான் சேஃப்டியாக வச்சுக்கணும். ஐ மீன் இன்னும் சொல்ல மேலே சொல்லணும், உன்னோட பணத்தை நீ தான் சூட் கேஸில் டைட்டாக போட்டு கொண்டு போகணும், இல்லை பேங்கில் போட்டுக்கணும். அப்புறம் வேனை திறந்து விட்டு வச்சுன்னு எவனாலும் தூக்கிட்டு போவான். அதுமாதிரி நீ படத்தை எப்படி வச்சிருந்து யாருக்கு தெரியும்? எவன்கிட்ட கொடுத்து வச்சிருந்து காப்பி அவன் ரிலீஸ் பண்ணிட்டான். விஜய்க்கு எதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை உனக்கு எதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், யாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய்க்கு எதிரியான ஆட்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நல்லா புரியுது. அவனை கண்டுபிடிச்சி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி மூளையை யூஸ் பண்ணி இந்த சைபர் கிரைம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு எவன் ரிலீஸ் பண்ணணும், நெட்டில் எவன் ரிலீஸ் பண்ணும் போது எவனோட மெயில் ஐடிலேருந்து படம் அப்லோட் ஆச்சோ அவனை கண்டுபிடிச்சி அவனை நறுக்கி உள்ள தூக்கி ஜெயிலில் போடுங்க கேவிஎம் ப்ரொடக்ஷன் ஓனர் அவர்களே. ஸோ மக்களை குறை சொல்கிறதுல முட்டாள்தனமாக வேலை பார்க்காதீங்க. மக்கள் மேலே தப்பு இல்லை, வந்தால் வரவேற்பாங்க, இல்லைன்னா தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். படம் இதுக்கப்புறமும் விஜய் சிஎம் ஆன பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு படம் ரிலீஸ் ஆனாலும் மக்கள் கைத்தட்டி கொண்டாடுவாங்க, வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ மக்களே, கேவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து தப்பாக சொல்கிறார், கண்டுபிடிச்சி நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம், மக்கள்லாம் நீங்கள் பனிஷ்மெண்ட்லாம் தர முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு எவங்க படத்தை ரிலீஸ் பண்ணால் அவனை கண்டுபிடிச்சி அவனை பனிஷ்மெண்ட் கொடுக்குற வேலையை பாருங்கள் கேவிஎம் ப்ரொடக்ஷன். ஸோ மக்களே, சிந்தித்து செயல்படுங்க. ஜனநாயகன் படம் லீக் ஆனது தயவு செஞ்சு யாரும் மொபைலில் பார்க்காதீங்க. விஜய் அவரோட படத்தை ரசித்து ருசித்து பார்க்கணுன்னா நேராக தேட்டருக்கு போய் தான் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த படம் அவ்வளோ நல்ல படம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. படம் முக்கப்படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. படம் சூப்பர் படமாக இருக்கோ தான் சென்சாரில் பார்த்து இது அரசியல் சம்மந்தப்பட்ட படம், மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது ஸோ அப்படின்னு நினச்சி பிளாக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேணும்னே விஜயை வந்து டிப்ரெஷன் கொடுக்கணும், அவர் வெளியில் வரக்கூடாது, வெளியில் வந்தால் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அவர் பெரிய ஆள் ஆகிடுவார் அப்படின்னு அவர் அமைக்கிருக்கலாம். ஸோ அவர் பர்சனலாக டச் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி டச் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃப் டச் பண்ணியிருக்காங்க, அப்பா அம்மாவும் டச் பண்ணுறாங்க. ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அவர் அதையும் மீறி உடச்சி வெளியில் வராரு, தடைகள்லாம் உடச்சி தான் வெளில வராரு, மக்களுக்காக தான் வராரு. மக்களே, ஜனநாயகன் படத்தை வெயிட் பண்ணுங்கள், பிரச்சனைலாம் முடிஞ்சு தேட்டரில் ரிலீஸ் ஆகும், அப்போ போய் பாருங்கள். ஆன்லைனில் பார்க்காதீங்க, பார்த்தாலும் ஒன்றும் உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ மக்களே, சிந்தித்து செயல்படுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கோட்பா டிவிக்கு நாளைய முதல்வர் சிஎம் ஆகணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைய முதல்வர் நல்லது நடக்கணும்னா தமிழக வெற்றி கழக விஜய் தான் சிஎம் ஆகணும். சிந்தித்து செயல்படுங்க மக்களே. கோட்பா டிவிக்கு விசில் சின்னம்.